ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸா விளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்களோட அத்தை பையனுக்கு வந்து மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மொதல் நாள் நைட் வந்து பொண்ணழைக்கு போக முடியாது, நிச்சயதார்த்தம். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிகிட்டு இருந்தோம். சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு கிளம்பிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துட்டாங்களா, அதனால் அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு போனோம். மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லி மொதல் நாள் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கூப்பிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சித்தப்பா இது எங்கள் அண்ணன் எல்லாம் ரெடியாகி நின்றுட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வேனுக்கு. அப்புறம் நம்ம கிளம்புன உடனே முனிசாமி கோயிலில் வந்து அரிசி பட்டி எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இது எங்கள் அண்ணன், இது எங்கள் தம்பி ஃப்ரெண்ட்ஸ். சரி போட்டோம். கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. பொண்ணு வந்து எங்கள் ஊர் தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாவோட ஊர். இது வந்து நிச்சயதார்த்தம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நடந்துச்சு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பொண்ணு அழைச்சிட்டு இங்கே ஊருக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மறுநாள் கோயிலில் வச்சு கல்யாணம், வைப்பார் சாலாட்சி அம்மன் கோயிலில் கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போயே மணி 1 நைட்டு 1 மணி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கிளம்புனோம். இந்த லைட்டில் வந்து தூத்துக்குடியில் போட்டுருந்தாங்க, இப்போ கோயில்பட்டியில் போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருந்துச்சு பார்க்கவேன்னு. இது வந்து GH ரோடு. வீட்டுக்கு வர 2 மணி 2:15 ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலைல இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொல்லி சீக்கிரமாக இருந்துச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ பனி ரொம்ப, மழை பெஞ்சால் கூட இவ்வளோ பனி தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப இருக்குது. அப்படியே சூப்பராக கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானே இது எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன் எல்லாருமே நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா எல்லாம், எங்கள் மாமா, சித்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கோயிலுக்கு வந்திருந்தாங்க அங்கே மீனாட்சிபுரத்துலேருந்து. இது எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு காலையிலே ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் வந்து அந்த கல்யாண முகூர்த்தப்பட்டை வந்து சாமிக்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ் கெட்டுவாங்க. அதனால் ரெடி ஆகிட்ருக்காங்க எல்லாம். ஒம்போதுலேருந்து 10:30 தான் ஃப்ரெண்ட்ஸ் முகூர்த்தம். அதனால் நாங்கள் அப்படியே எல்லாம் ரெடியாகி நின்றுட்டுருந்தோம். போன உடனே கோயிலில் சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கும்பிட்டுட்டு பொண்ணு எல்லாம் ரெடியாகி வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து விசாலாட்சி அம்மன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இவங்க எல்லாம் நம்ம அக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டுன்னு சொல்லி டக்கு டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் ஃபுல்லாக இன்றைக்கி முகூர்த்த நாளுங்களால சரியான கூட்டம். எல்லா சைடுக்கும் மேரேஜ் நடந்துகிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தை மாதம் இல்லையா, மார்கழி ஃபுல்லாக ஒன்றும் ஃபங்க்ஷன் முகூர்த்த நாள் கிடையாது. அதனால் தை மாதங்கிறனால நிறையா ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டமாக இருந்துச்சு கோயில் ஃபுல்லாமேனு. இது வந்து நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயில். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கடலுக்கு போனால் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். திருச்செந்தூருக்கு மாலை போடுறதுக்கு எல்லாமே நம்ம இங்கே போய் போட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது வைப்பார். நம்ம இங்கே ஊர்லேருந்து முக்கால்வாசி இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் தான் போய் கல்யாணம் எல்லாமே விசேஷம் நடக்குன்னா அங்கே தான் போய் வைப்பாங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் காலையில்
வந்து எல்லா சாமிக்கும் சாமி கும்பிடுவாங்களே எல்லா சாமிக்கும். அதனால் போய் அரிசி பெட்டி எல்லாம் தூக்கிட்டு போய் கோயில் சுற்றி வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.